தானே என் இனிய பெரிய உறவுகளே, இந்த தடவை என்ன சொல்கிறது, நம்மெல்லாம் பெரிய ஆளுகளை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நம்மளுக்கெல்லாம் வேல்யூ இருக்கான்னு தெரியாது. ஆனால் இங்கே எழும்பக்கூடிய விமர்சனவாதிகளுக்கு மட்டும் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எத்தனையோ பேர் இதை விட ரொம்ப யூனிக்காக அழகாலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என் சைடில் நான் கொஞ்சம் பேசணும்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப தோணும் தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். என்னன்னு கேட்டால், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அது தவறான வேர்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் வைத்தறிச்சலில் சொன்ன வார்த்தை தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர் ரெண்டு படும்போது கோவில் ரெண்டு படும். அது ரெண்டு விசேஷம் வரும். ரெண்டு இடத்துலையும் கூத்தாட போகலாம். ஒரு டைம் மாற்றி வைக்கும்போது ரெண்டு இடத்துலையும் கூத்தாட போகலாம். அல்லது ஒரு குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சு கூட ரெண்டு பக்கம் கூத்தாட போனாக்கா அவங்களுக்கு ஒரு வருமானம், இன்கமிங் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கும். என்னென்னா அன்னைக்கெல்லாம் ஒரு உணவு ஒரு இதுக்குள்ள தான் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தது கூத்தாடி காலம். அவங்க மட்டும் இல்லை, இன்னும் சில ஜாதிக்காரங்கள்லாம் என்ன சொல்கிறது, ஊருக்குள்ளே ஒரு விசேஷம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஊரில் ரெண்டு விசேஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு நிறையா கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தருடைய பிரிவில் வாழ்கிறது கிடையாது. அந்த சாப்பாடு நிறைய கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு சொல்லி வச்சாங்க. அதை இப்போ எதுக்கெல்லாம் அந்த பழமொழியை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நினச்சதுக்கெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் இதில் முக்கியமான விஷயம், பல மொழியில் இருக்கக்கூடிய அந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டு. ஆனால் உண்மைத்தன்மை தெரியாமல் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்டவங்க என்ன சொல்கிறது, சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் எத்தனையோ காலத்தில் அந்த வார்த்தையை தொலையணும்னு நினச்சி இருந்தது. இன்றைக்கி அதையெல்லாம் இப்போ பழமொழிக்குள்ளே கொண்டு யார் யாரோட ஃபேமிலிக்கெல்லாம் அதை பொருத்தி பார்க்கணும்னு தெரியாமல் பொருத்தி பார்க்குறாங்க. சரி, ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம். இந்த இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நான் இங்கே சொல்ல வந்ததுன்னா, விஜய் மற்றும் சங்கீதா மேடம் அவங்களுடைய குடும்ப சூழலில் இன்னைக்கு வரைக்கும் உங்களை கேட்டால் அவர் சங்கீதா கழுத்தில் தாலி கட்டினாரு கிடையாது. இல்லை உங்களை கேட்டு தான் விஜய் நான் கட்டுவேன்னு சொல்லி போட்டு அந்த அம்மா தாலி வாங்கிக்கிச்சா கிடையாது. நல்லா மனம் போல் சம்பக்கமாக இதுபோல் இல்லைன்னு பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணாங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கினீங்களா? பசங்களுக்கு ஏதாவது ஒரு நீட்டாக போட்டு போகிற மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கியிருப்பீங்களா? பேண்ட் வாங்கியிருப்பீங்களா? பையன் என்ன ஆசைப்படுறான்னு நினச்சிருப்பீங்களா? அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் அடுத்தடுத்து நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அங்கே மனக்கருத்து வேறுபாடினால அவங்க அந்த சொத்துக்கள் இவர் அரசியலுக்கு வந்துட்டார். சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் அந்த அம்மாவுடைய பொறுப்பில் இருக்குது. அந்த அம்மாவுடைய அப்பா அம்மாலாம் ரொம்ப பெரிய பிரில்லியண்ட்டு. அப்போ அவங்களுக்கு பிறந்த மக சங்கீதா எப்படி இருப்பான்னு நினச்சி பாருங்க. யாருமே வெத்து வேட்டு கிடையாது. இப்போ நான் பொதுவாக கேட்குறேன், விடிய காத்தால் எந்திரிச்சு உனக்கு வேலை இருக்குது, இந்த மாதம் பூரா நீ பாடுபட்டால் உனக்கு சம்பளம்னு சொல்லி அந்த மாத சம்பளம் வாங்குற வரைக்கும் உங்கள் காது இனிச்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் பசிக்கு நீங்கள் தான் திண்டாடுவீங்க. பாயிண்ட்டை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் அவங்களுடைய கருத்து வேறுபாடில் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விலகுனாலும் கூடி அவங்களும் தரையில் நடந்து போகிறது கிடையாது, இவங்களும் ஐயோ தரையில் நடந்து போறியா அப்படின்னு சொல்லி தாங்க போகிறது கிடையாது. அல்லது நீங்கள் போய் முட்டு கொடுக்க போகிறது கிடையாது. உங்களை பற்றி அவங்களுக்கு கேர் பண்ணணுங்கிறதே கிடையாது. என்னென்னா, ஒரு பொழுதுபோக்குக்கு என்னுடைய படம் நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அதை நீ ஒரு சோசாக்கி அதை நீ ஒரு பொழுதுபோக்குக்கு பார்த்துட்டேன், அதில் நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காரணமே இல்லாமல் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்கள் வாயிலையும் சரி, உங்களுடைய பேச்சு நடவடிக்கையிலையும் சரி, முழுசாக கேட்காம உங்கள் சௌரியத்துக்கு எதையுமே பண்ணக்கூடாது. இங்கே என்னென்னா, என்னுடைய கருத்தின்படி அவர் புதுசாக நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பெரிய சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. அதை மட்டும் ஒரு தலைமை தாங்கி ஒரு வரவேற்பு கொடுத்து அதுக்கான வழிகள் என்னவோ அதை மட்டும் பேசுங்க. சரிங்களா? சங்கீதா சார்ந்த விஜய் இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொதுவாக வசதியானவங்க, அவங்க நாளொரு மேனி பொழுதொரு வண்ணத்துக்கு எப்படி வேணாலும் வாழ வேண்டியவங்க. அவங்க இப்போது நடிகர் இல்லை, திடீர் நடிகராகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிட்டாருன்னு சொல்லியே சங்கீதா அம்மா சொல்கிறாங்க. ஒரு நடிகர்னு தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதில் எத்தனையோ பேர்த்த விரும்பியிருப்பாங்க, எத்தனையோ பேர்த்து கூட பழக்கத்தில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இல்லையேன்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நடந்திருக்காது. எல்லாமும் தாண்டி எல்லாமும் பேசினதுக்கு அப்புறம்தான்
அவங்களுக்கு மத்தியில் திருமணம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும். சரிங்களா? ஏதாவது இவருடைய நடிகருக்கான வாழ்க்கையை பற்றியும் அந்த அம்மா முழுசாக தெரிஞ்சிருக்கும். இந்த சங்கீதா அங்கங்கே யார், எப்படி நம்மளை விரும்பினாங்க அப்படிங்கிறதையும் முழுசாக தெரிஞ்சு தான் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. இது என்ன சொல்கிறது, வித்த பேசி கதை எழுதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்க வேலையில் என்னவோ அதை முதல்ல முழுசாக கவனிங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரு, என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து வாழ்வாதாரத்துக்கான தேவைகள், இது எல்லாமே என்ன சொல்கிறது, யாரோ ஒரு குடும்பம் பிரியுதுங்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் வசதியில் ஒரு கணவன் மனைவி பிரியறது ஒரு வழியான ஒரு விஷயந்தான். அதை நான் தடை சொல்கிறதில்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட வீட்டுகள்லையோ இல்லை ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையிலையோ கணவனோ மனைவியோ பிரிஞ்சுட்டாக்கா, ஐயோ அவள் கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லி போட்டு யார் என்ன சொல்கிறது எடுத்து நிறுத்தி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிங்க கிடையாது. அதே சமயம் இந்த பக்கம் இது பண்ணும்போது, டே இப்படி நீ பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டு போட்டு நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுரா, என்னமோ ஒன்று அவள் நம்மளை நம்பி வந்துருக்குறா, அவளை நல்லபடியாக பொழைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற மக்கள் நம்ம மத்தியில் கிடையாது. அவங்க திமிரு எடுத்து புருஷன் பேச்சு கேட்காம ஓடி போயிட்டான்ருவாங்க, அல்லது யார் கூடயோ அஃபேராக இருக்கான்ருவாங்க. ஏன்னா விதைக்கிறதே அப்படி தான் விதைக்கிறாங்க. ஆனால் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்தாலும் வாழ தயாராக இருக்கிறவங்க இருக்காங்க. சரியா? இப்போதைக்கு அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக என்ன நடவடிக்கையோ அந்த அம்மா கரெக்டாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களாக போய் முந்திட்டு எதையாவது ஒன்று பேசி 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 அங்கே ஒரு இதுவும் ஆசைக்கு போகிறது கிடையாது. நல்லதோ கெட்டதோ அது விஜய் பார்த்துக்குவார். ஏன்னா அவங்க குடும்ப விஷயம், நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. அவர் நாட்டுக்கு இப்போ ஒரு முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வர்றீங்க, அல்லது அவரை மதித்து அவருக்கு ஒரு வழி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம நாட்டுக்கு என்ன செய்யறாரு, மேற்கொண்டு நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைவராக கிடைக்கிறாரு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நீங்கள் பாருங்கள், பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். இன்னொன்று, விஜயோட குழந்தைகளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வசதிகள் லட்சத்திலேயே குமிஞ்சிருந்தாலும் கோடியிலேயே குமிஞ்சிருந்தாலும் அவங்க குழந்தைகளை புண்படுத்துகிற மாதிரி வீடியோ போடுறதோ இல்லை ஹர்ட் ஆகிற மாதிரி உங்கள் அப்பா யாரையோ வச்சுருக்கிறான் பிடிச்சிருக்கிறான் நல்ல வீடியோலாம் வருது. நினச்சி பாருங்க, அவங்க அப்பாவை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? அது ஆளான ஆம்பளை பெரிய பையன், சரியா? தெரியாமலாம் ஒன்றும் போகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தெரிஞ்சு அவங்க லைஃப்பை அழகாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. நீங்கள் போய் நடுவில் போந்துட்டு இந்த புதி உதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து அவங்க வேலையை பாருங்கள். ஒரு தலைவராக அவர் வராருன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுக்கு ஆதரிக்கலாமா ஆதரிக்க வேண்டாமா, இல்லை இவர் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற கருத்துக்களை மட்டும் பேசுங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே போய் நீங்கள் என்ன சொல்கிறது, பழமொழிக்கு தகுந்த மாதிரி வேறு எதையாவது பண்ணி வைக்காதீங்க. அது ஒரு சில வார்த்தைகள், அதாவது சொல்கிறாங்க, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். நீங்கள் சொல்கிற வார்த்தை எங்கேயோ இருக்கிற யாரோ இருக்கிற குடும்பங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது திருப்பி ரொட்டேஷனில் வரும்போது நம்ம குடும்பத்தில் குழந்தைங்க வாழ்கிற டைமில் வீணாக போயிடுவாங்க. அதனால் கவனம் கவனம் கவனம். வார்த்தைகளோ சரி, உங்களுடைய நடவடிக்கையும் சரி, கவனம் கவனம்.